ட்ரெயினருக்கான ஒர்க் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜாப் போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வேணும்னா நம்ம பிளாக் சைடில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சைட். ஓகேங்களா? என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஏஐ ட்ரெயினர் இந்த ரோலுக்கு தான் வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜாப் டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஜாப் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லொக்கேஷன் வந்து ரிமோட். ஸோ நீங்கள் வந்து எங்கேருந்து வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த அப்ளை நவுல நீங்கள் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்கள் லிங்க்டின் URL அப்புறம் உங்கள் ரெஸ்யூமை வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லை என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைனிங் அண்ட் மென்டரிங். உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கில் இல்லைன்னா மென்டரிங்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இன் சப்போர்ட்டிங் அண்ட் ட்ரைனிங் ஏஐ மாடல்ஸ். அதாவது உங்களுக்கு வந்து ஏஐ பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆச்சு தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான லாங்குவேஜ் இருக்கணும், ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் மல்டிலிங்குவல் எபிலிட்டிஸ் ஆர் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸிங் டைவர்ஸ் கஸ்டமர் பேசஸ். அதாவது மல்டிபிள் கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் செட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து ஜாப் சம்மரி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து கஸ்டமர் டீம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. என்ன ரோலில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த ரோலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. இதில் போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஏஐ சிஸ்டம் வந்து ரியல் டைமாக கஸ்டமரோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போகுது அந்த ஒர்க்கை தான் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து உங்கள் கஸ்டமரையும் நீங்கள் அசிஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லெவரேஜ் யுவர் எக்ஸ்பர்டைஸ் டு போத் டைரக்ட்லி assist customer and train AI to handle service enquiries, model professional tone and resolve issues அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் என்கொயரியை வந்து நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு உண்டான ரெசல்யூஷனை வந்து நீங்கள் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எய்தர் சேட், மெயில் ஆர் ஃபோன் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமோட கொலாபரேட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து வர்ற அவுட்கம் வந்து கேப்சர் பண்ணி அனலைஸ் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கஸ்டமர் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஏஐக்கு வந்து ட்ரெயின் பண்ணும்போது ஒரு ஆக்ஷனபிள் ஃபீட்பேக் கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் சர்வீஸ் சினாரியோஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹியூமன் ரிலேட்டட் ரெஸ்பான்ஸை வந்து ஏஐ கொடுக்கணும். அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஏஐக்கு வந்து நீங்கள் வந்து ஃபீட்பேக் கொடுத்து ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே அதற்கு இன்ட்ராக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அக்யூரேட்டாக அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஏஐ டூல்ஸை வந்து கண்டினியூஸாக ட்ரெயின் பண்ணி ரீஃபைன் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி ரீஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் எல்லாத்தையுமே அந்த ஏஐ டூலுக்கு கொடுத்து நீங்கள் வந்து ரீஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின குவிக் அப்டேட். இதில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த எக்ஸாமு எதுவுமே வந்து அவங்க போடல. ஸோ நீங்கள் தாராளமாக ஏஐ பற்றின ஒரு நாலேஜ் இருந்தாலே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.